பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாள் நமக்கு ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, சங்கீதம் 91 சங்கீதம் 7 இப்படி சொல்லுகிறது: உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுகிறோம். பலவிதமான சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். பலவிதமான மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்கும்படி, வீண் குழப்பங்களை உண்டாக்கும்படி, வீணான காரியங்களை, வீணான குற்றச்சாட்டுகளை நம்மேல் வைத்து எப்படியாவது நம்மை விழ பண்ண வேண்டும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு இங்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா நம்ம உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். அவர் சிலுவை சுமந்த தோள்களிலே நம்மை சுமந்து வருகிறார். இந்த சிலுவை என்கிற அந்த உன்னதமான வல்லமைக்குள்ளே, உன்னதமான மறைவுக்குள்ளே வரும்போது நம் பட்சத்திலே கர்த்தர் எழும்பி இருக்கிறார். நம் பட்சத்திலே கர்த்தர் எழும்பி, நம்ம கூட தேவன் எழும்பி, தேவ தூதர்களை அனுப்பி நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷ கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நமக்கு விரோதமாய் நம் பக்கத்திலே 1000 பேரும் 10,000 பேரும் எழும்பி வந்தா கூட பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். அது சொல்றார், அது உன்னை அணுகாதுன்னு சொல்றார். அவங்களுடைய சக்தி, அவளுடைய வல்லமை, அவங்களுடைய கூக்குரல், அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் ஒரு நாளும் நம்மை அழிக்காது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருக்கிறோம். பயப்படாதீங்க. நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே 1000 பேர் 10,000 பேர் வந்தாலும் இது அணுகாது என்ற வசனம் இயேசுவின் நாமத்தில் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென்.